Hey dudes, welcome to R of Animist தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே டெவில் மே கிரை பீக் ஆஃப் கம்பேட் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, சாப்டர் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்டர் 1 பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது புரியும். பார்க்கலனாலும் பார்த்துட்டு வந்துடுங்க. சாப்டர் 2 பேர் என்னமோ போட்டுருந்துச்சு. ஓகே, போகலாம். ரைட். மறக்காமல் எல்லாம் பெல் பட்டன் ஆளில் வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. போயிட்டு அவனை கண்டுபிடிங்கடா, இல்லைன்னா உங்களை எல்லாம் கொன்றுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு போகலாம். ஓகே, சாப்டர் 2 பேர் வந்துட்டு சங்சரி மஸ்கர்னு என்னமோ போட்டுக்குது. ஓகே, வர்றவன் ஸ்டாச்சு ஆடுது. டே என்னடா அது? இன்னும் ஒரு கண்ணு வச்சுக்குது, இன்னும் கம்பு சுற்றுது. சிவமாமா என்னைக்குமா? என்னைக்குமாவா பேர்? ஓகே, பேர்லேயே ஒரு வில்லங்க இருக்குது. ஓகே, போகலாம். ரைட். கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஓகே, கோல்டுலேயும் வீடியோ போடுற பார்த்தீங்களா, அதுக்காகவே லைக் பண்ணிடுங்க. போடு அடி போடு போடுறா போடு. ஒருத்தனையும் ஓடக்கூடாது. அடே என்னைக்குமா போடுற அடி போடுறா, அவ்வளோதான். என்னைக்குமா காலி. என்னடா இன்னும் என்னைக்குமா வரீங்க? போடுற அடி போடுறா. ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணு. இவனோட நேரு, இவன் கேரக்டரு, இவன் நேரு. இவனோட ஸ்பெஷல் அட்டாக் அவ்வளோவா இல்லை. டேண்டேவோட ஸ்பெஷல் அட்டாக் பார்த்துருப்பீங்க, மான்ஸ்டர் ஃபார்மு. ஓகே, போடுற ஹெல்ப் ரைடா. இவன் சாப்டர் 1 வந்திருப்பான். என்னைக்குமா மறுபடியும் வந்துட்டியாம்மா? இப்போ சாவு போறியாம்மா? ஓகே, போடு அடி அடிச்சாச்சு, அவள் தான். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துக்கிறாங்க? சங்சரியா அதை விட்ற. என்ன ஒரு டோர் மாரி கட்டுறாங்க. லேடி சொல்கிறாங்க இங்கே யாரோ இருக்கிறாங்களாம், யாரோ காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்குதான். ஓகே, லேடி யாருன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 1 பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கோம். என்ன ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் சாப்டர் 1 பாருங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் புரியும். அது புரியாமல் ப்ரோ நாங்களாம் பார்க்க மாட்டோம் ப்ரோ, இங்கே தான் இப்பயே பார்ப்போம் ப்ரோ இது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. கேம் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவனை விட்டுரு. காப்பாற்ற முடியலையே. சரி, இன்னும் நிறைய பேர் வந்துக்கிறீங்களா? ஒரு கை பார்த்துட வேண்டியது தான். ஓகே டியூட்ஸ், இப்போ வந்துட்டு ஃபைட்டில் இறக்கி விட்டாங்க. போடு அடி போடு போடுற அடி போடு குத்து போட்டு தாக்கு. எல்லாம் போட்டு தாக்கு. போட்டு தாக்கு. கத்தி வச்சு போட்டு தாக்கு. ஓகே, பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஐ எம் ஸோ சாரி. ஓகே, போடு மேலே இருந்து அட்டாக் பண்ணுறேன். எவன்டா அவன்? டை இருவா வச்சுக்கிறவன். போடுறான் நாளைக்கிறியா? வரேன். அடி போடு குத்து. ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணு. சரி, அப்புறம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வேறு கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஓகே, மறுபடியும் வந்துட்டியாடா மேலே? இவன் பேர் கூட என்னமோ வருமே, டெமோனோ கோரஸ். அவன் விட மாட்டேன்டா. போடுறா மேலேருந்து அட்டாக் பண்ணுற. அவ்வளோதான், ஃபைட்டு முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸ் லெவல் அப் 17. ஓகே, நைஸ். अर्जी वानो टन मुझे पहचानो टन अर्जी वानो मैं उकांग. போலாம். ரைட். அவனை என்னால் காப்பாற்றவே முடியலையே. இது ஒன்றும் உன்னோட தப்பு இல்லை, அட்லீஸ்ட் காப்பாற்ற பார்த்தியே. உனக்கு யாரையாச்சும் ஆறுதல் படுத்த தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அங்கே பாரு. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஃபைட்டில் இறக்கி விட்டாங்க. போடு அடிப்போடு. நம்ம டான்டே சொல்கிறாரு, என்னமோ லேடியும் சொல்கிறாங்க. மெசேஜ் வருது லெஃப்ட் சைடில். இல்லை ரைட்டு, இல்லை லெஃப்ட்டு தான். ஓகே, அது என்னன்னு தெரியல. போடு அடிப்போடு. இந்த பேர் கூட என்னது? வைன் ஆஃப் கிரீடா. ஓகே, நம்மளை அட்டாக் பண்ணுதுங்க. டே எந்திரிக்க விட்றா. ஐஸ் போட்டு நம்மளை ஃப்ரீஸ் பண்ணிட்டேக்குது. அதுதான் தோக்கடிச்சிச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா, பெருசாக இருந்துச்சு. ஆனால் ஈஸியாகவே தோக்கடிச்சிட்டோம். பரவாயில்ல. போலாம். ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு சவுண்டெல்லாம் ஏற்றிக்கலாமா? இது என்ன கிராஃபிக்ஸா? கிராஃபிக்ஸ்லாம் ஹையாக தான் இருக்குது. சவுண்டில் போய்ட்டு எதை ஏற்றலாம்? கேரக்டர் வைஸு, இண்டெக்ஸ் வைஸு,
இன்டர்ஃபேஸ் வாய்ஸு பேட்டில் எஃபெக்ட்ஸ் அது என்னமோ வருது. எல்லாத்தையும் ஏற்றிக்க வேண்டியதான். ஏற்று சேவ் கொடுத்தாச்சு. செட்டிங் சேவ்டு. வெளியில் வா போகலாம். இப்போ போகலாம். ரைட். ஓகே, இப்போ மேலே ஏறுறோம். என்னடா இது பழனி படிக்கட்டோட பெருசாகுது. அடே எங்கப்பா போயாச்சு மேலே. என்னடா இது எதுவும் ஒரு மொட்டை மாடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே போகலாம். டிப்ஸ் சரி அதெல்லாம் படிக்க வேணாம். என்னதுடா இது நேவன் வந்து உள்ளகிறான்னு சொல்லிட்டு டான்டே மெசேஜில் சொல்கிறான். ஓகே, இப்போ நம்ம போகலாம். உள்ளே போகலாம். இங்கே தான் நேன்டே என்னது அவன் பேர் கூட என்னமோ மறந்து போச்சு. நேவன் என்னதுடா இது என்னமோ சேலஞ்செலாம் கொடுக்குறீங்க. என்னமோ கொடுக்குறாங்க. சேலஞ்சா? அக்செப்ட் கொடு. அக்செப்ட். டியூட்ஸ் இப்போ ஒருத்தன் வந்துட்டான். இவன் யார் எனிகிமாவோட அண்ணன் மாரி இருக்கிறான். இவன் பேர் கூட என்னமோ வந்துச்சு. என்னடா அவன் பேர் கோனன்றம்மா என்னமோ வந்துச்சு. ஓகே, கோனன்றம்மன்னு நினைக்கிறேன். ஓகே, போடு இவனை போடு. அடிப்போடு குத்து போடு. அவ்வளோதான் காலி. அதுதானா? என்னடா இன்னும் வந்துட்டு இருக்கிறீங்க? அடேங்கப்பா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னை போட்டு போடுறா. அடிங்க பின்னாடி குத்துறான்டா. அடி ஐயோ ஸ்பியர்ஸ் எல்லாம் போடுறாங்களே. மேலேருந்து வருது ஸ்பியர்ஸு. ஓகே, அடிக்கிறான். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஐம் ஸோ சாரி. ஓகே, அடிப்போடு. குத்து போட்டு தாக்கு. பின்னாடி ஒருத்தன் பாரு சைலண்டாக வரான். ஏன்டா டேய் என்கிட்டே சைலண்டாக வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறியாடா? அசால்ட்டு பண்ண பார்க்குறான். அவ்வளோதானா? நேரு காலி பண்ணிட்டான். இப்போ டான்டே எடுத்து வந்தாச்சு. நம்ம லேடி கேரக்டர் ஆயிடலாம். குதி சுடு. ஏன் நம்ம டான்டே யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். பவரை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, போடு. சுடு. ட்ரு தட போடு. அடிப்போடு. டான் போடுற. இவன் கொஞ்சம் பவராகவே இருக்கிறான். சில்வர் நைட்டு. ஓகே, சில்வர் நைட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒத்துக்கிறேன். ஆனால் நம்மளால் தோக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே இல்லை. அடிச்சிட்டான்டா. அடுத்து டான்டே பவராக பாடுறா. இப்போ பாடுறா நீ காலியாவோட. அடி போடுறா. அட்ரா டான்டே அடி தலைவர்றா. போடு. குத்து. அடிப்போடு. என்னடா டான்டேக்கு முக்கால்வாசி ஹெல்த்து குறைச்சிட்டான். ஆனாலும் டான்டே தான்டா. இன்னொருத்தன்ட்டான்டா கோனன்ட்ரம் வந்துட்டான். சரி அடி. கோனன்ட்ரம் வேறு கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கிறான். போடு. அடிப்போடு. போடு பிளாஸ்டே. போடு. போடுற சீக்கிரம் ஆடுற. என்னடா அவன் சாகவே மாட்டேங்கிறான். அவ்வளோதான் கத்தம். ஓகே தான். ஓ மான்ஸ்டர் ஃபார்மில் இருந்துக்கிறோமா? மாறினதே தெரில. ஓகே, என்னடா இது எங்கே போனோம்? இன்னும் ஆரஞ்சு கலர் கட்டுதோ அங்கே போனோமா? அதுக்கு முன்னாடி என்னமோ சொல்கிறாங்க. என்ன ரிவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஆஃபீஸ் லெவல் 18 சூப்பர் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, நைஸ். இப்போ எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாமா? அப்கிரேட் பண்ணிக்கலாம் டான்டேவை. ஏன்னா சாப்டர் 2லலாம் வில்லன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பான். அதனால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட டோக்கன் 150 அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம போட குறையுது. ஓகே, போட அழுத்திக்கிட்டே இரு. அப்கிரேடு பட்டன் அமுக்கிட்டே இருக்கணும். அப்கிரேடு. ஓகே, இவனை இப்போதைக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ அப்கிரேட் பண்ணிடலாம். அப்போ தான் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, டெவில் ட்ரிகரா என்ன தர இது பவரு? அதெல்லாம் இன்னும் அன்லாக் ஆனால் அதையும் மேக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ பண்ணலாம். பிளேடும் பண்ணலாமா? லெவலு கூட குவிக் ஆடு கொடுத்தாச்சு. அப்கிரேடு போடு. சூப்பரு. எவ்வளோ லெவல் அப்போ 18 போயிருக்கு. இங்கே பாருங்க, ஒரே அப்கிரேடில் 18 போயிடுச்சு. ஓகே, கன்ஃபார்ம் கூட. கன்ஃபார்ம் ரேங்க்டு அப். ஓகே, ரைட். வெளியில் வா. போதும் வெளியில் வா. டான்டேவே அப்கிரேட் பண்ணலாம். குவிக் ஆடு சரி அப்புறமேட்டு பண்ணிக்குவோம். ஓகே, போகலாம். ரைட். ஓடுறா. நேவன் உன்னை சும்மா விட மாட்டேன். அச்சச்சோ என்னது இது? ஓ எனிங்கம்மாவா? என்கிட்டேவா? பார்த்துக்கலாம். நீ உயிரோடு இருந்தால் மறுபடியும் பார்க்கலாம்டா டேய்.
ஓகே இப்போ வந்துட்டு ஃபைட்டுக்கு விட்டாங்க. ஓகே என்னடா இத்தனை எனிங்கமாக்குறீங்க? போட போட அடிப்போட 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 அடிப்போடு போடுறா போட்டு தாக்கு யாரான் பின்னாடி அடிக்குது முதுகில் குத்துற அசிங்கமாக இல்லை? போட அவனை போடுற அடி போடு அவனை போடு. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டு கொஞ்சம். ஓகே கொஞ்சம்னு சொல்ல முடியாது, மீடியம். ஓகே அடி சில்வர் நைட்டோ அடி. இவனை ஏன்டா இறக்கி விட்றீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இல்லை உசுறு எடுக்கிறதுக்குன்னே வருவீங்களாடா நீங்களாம்? போடுற அடி போடுறா. ஐயோ மறுபடியும் வராங்கடா டே. அவ்வளோதான் காலி, நேரு காலி. இப்போ நம்ம லேடி எடுத்து வந்தாச்சு. போடு மேலேருந்தே போடுவோம்டா நாங்களாம். அடிப்போடு சுடு ட்ரு தட போடு டமால் டிமில் டமால் போடு எல்லாத்தையும் மேலேருந்தே பறந்துக்கிட்டே சுடுவோம்டா. தாண்டா ஏர் ஃபைட்டு ஆடா பார்த்துக்கலாம். டேய் போடுறா அவனை. சில்வர் நைட்டு ஐயோ என்னடா முக்கால்வாசி ஹெல்த்தை குறைச்சி விட்டாங்க. ஓகே முக்கால்வாசி ஹெல்த்து குறைச்சிட்டாங்க. அவ்வளோதான் காலி. வர்ற டன்ட்டே பவரை போடுறா இன்னொருத்தங்கடா டேய் டன்ட்டே பவர்றா வாங்கடா டே. அவ்வளோதான்டா கத்தம் மர்கியா ஹோகையா தான். நீ நல்லா இருக்கிறல்ல? ஏ ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு சொல்லு, பயப்படாமல் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஏ ஃப்ரெண்டு நெவன் கிட்ட மாட்டிக்கிட்டானா? தெரிஞ்ச விஷயந்தான். சரி இன்னும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்லு. சரி இப்போ நம்ம போய் காப்பாற்றலாம் அவனை. அதுக்கு முன்னாடி இந்த கார்டை எடுத்துக்கோங்க, இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கார்டு இது? ட்ரம் கார்டா? இந்த கார்டு எதுக்குணும் நீங்கள் அழிக்கிற டீமனோட பவர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கு நன்றி. சரி இப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்போ என்னமோ கார்டு மாரி கொடுத்துக்கிறாங்க. ஓகே இது என்ன ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு இது என்ன சேலஞ்சு ஸ்லாட்டரா? என்னடா இது? பீட்சாவை 20 பீட்சா கேட்குறாங்க. நம்மக்கிட்ட மீதி 293 பீட்சா இருக்குது. இது என்ன ஸ்பின்னு மாரியா? 3 இது ஒரே மாரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பவர் கிடைக்கும் போல். ஓகே எப்படியோ உழுவாது, எல்லா கேம்லேயும் நடக்கிற விஷயந்தான். நம்மளெல்லாம் இந்தமாரிலாம் நம்மக்கிட்ட லக்கு இல்லைப்பா. கேம் ஓனருக்கு மட்டும்தான் விழுவான், அவன் அப்படி பண்ணுவான். கரீனாவை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ட்ரை என்னடா அது போக முடியல? எங்கடா கொண்டு வந்து இறக்கி விட்டீங்க? டே ஒன்று சேலஞ்சு கொடுத்ததுனால வந்துட்டோமா? இது சைடு சேலஞ்சுடா. இங்கே பாருங்கள் டியூட்ஸ், இது வந்து மெயின் ஸ்டோரிக்கும் இந்த ஃபைட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இவங்க சும்மா கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க சேலஞ்சு, ஈவெண்ட் சேலஞ்சு இது. அப்படின்னா சைடு சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க. மெயின் ஸ்டோரிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போடுறா டீமன் ஃபார்ம் எடுக்கிறேன்டா. நான் டீமன் ஃபார்ம் மான்ஸ்டர் ஃபார்மு அடி போடுறா போட. அவ்வளோதான்டா டேண்டேகிட்டே வேலையை காமிக்கிறீங்களாடா? போடுறா அவனை ஹெல்ப் ரைடா போட. அவ்வளோதான். இன்னொருத்தக்கிறானா? வாடா அவ்வளோதான்டா. அதுதான் சேலஞ்சு முடிஞ்சு போச்சு. சேலஞ்ச் என்ன கொடுத்துக்கிறாங்க? எஸ் ரிசல்ட்டு. எஸ்னா சூப்பர்னு அர்த்தம். ஓகே நீங்களே சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே எஸ்னா சூப்பர்னு தான் அர்த்தம். கார்டு கிடச்சிக்குது. என்னது ஹெல்ப் ரைடு கார்டு. ஓகே நம்ம ஹெல்ப் ரைடு அழிச்சதுனால ஹெல்ப் ரைடு கார்டு கிடச்சிக்குது. ஓகே கார்டு எக்யூப் பண்ணுமா? ஓகே போ டெவலப் கொடு. என்ன அது? கார்டு கொடு, எக்யூ கொடு, டெவலப். கார்டையும் டெவலப் பண்ணலாமா? ஓகே குவிக் செலக்ட் கொடுத்து என்ஹான்ஸ் கொடுத்தாச்சு, டெவலப் ஆயாச்சு. 10வது லெவலோட அதுக்குள்ளே. ஓகே மெயினுக்கு இது போயிடலாம். ஆட்டோவை பார்த்து கொடுத்துக்குறோம். நாங்களே போவோம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆட்டோ பார்த்துல எங்களுக்கு வேணாண்டா. ஓப்பன் கொடு. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணிக்கலாமா? இவனை குவிக்கார்டு கொடுக்கலாமா? ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாம். இப்போ கதை திறந்தோடனே ஏதாச்சும் ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துருச்சுன்னா தான். ஓகே நான் போன வீடியோவில் சாப்டர் 3 வரைக்கும் முடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது பொய். உண்மையாலும் நான் சாப்டர் 2 வரைக்கும் தான் முடிச்சிருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது. அடுத்த சாப்டர்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாமல் தான் விளையாடுவேன். ஓகே உள்ளே போகலாம். அந்த புக் எங்க? யார் இது? அவனை ஒழுங்கா விட்டுரு. இப்போ உனக்கு என்ன? இவனை விடணுமா? இந்தா விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறமேட்டு வரேன்.
சே தப்பிச்சிட்டாலே. சரி பார்த்துக்குவோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம டேன்டே கிட்டேருந்து நேவன் தப்பிச்சு போயிட்டோம். ஓகே போகலாம். ரைட் 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 ரைட். என்னடா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறீங்க? என்னடா இது? ஏடா ஒரு ஃப்ளோருக்கு நின்றுட்டுக்கிறீங்க? யாரா நீங்கள்? யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? யாரா நீங்கள்? ஒவ்வொரு ஃப்ளோருக்கு நின்றுட்டுக்கிறாங்க. ஓகே அடி அடி அடிப்போடு அடிப்போடு. அவ்வளோதான் போடு அடிப்போடு. முதல்ல இருக்கிற வீடியோஸ்க்கெலாம் மீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டெவில் மேக்கரைக்கு எப்பயும் மீம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ. நான் அவ்வளோ யூஸ் பண்ணால் மீம்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க நீங்கள். இது வந்து ஒரு ஆர்பிஜி கேம், ரோல் பிளேயிங் கேம், ஸ்டோரி கேம். ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் கேம் ரொம்ப நல்லா போகும். மீம் போட்டு ஸ்டோரிக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதிகமாக போட மாட்டேன். ஏதோ ஒரு 2-3 தான் போடுவேன். ஓகே பின்னாடி இருக்குது சுற்றி காட்டுறாங்க. அவங்களெல்லாம் அழிச்சாச்சு. போகலாம். ரைட் 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 ரைட். என்ன ட்ரிக்ஸு சொல்லி கொடுக்குறாங்க. ஜம்ப் பண்ணுமா எப்படி? போகலாம். ரைட். இப்போ மேலே போகணுமா? எந்தானே போகணும்? இந்தானியா ஜம்ப் அடி. அப்படி அடிக்கணும். இன்னொரு ஜம்ப், இன்னொரு ஜம்பர்றா கைப்பிள்ளே. இதை பிடிங்கிச்சுடாடே. ஐயோ பிடிங்கிட்டு விழுந்து போயிட்டோம். ஓகே போகலாம். ரைட் 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 ரைட். போகலாம். இப்போ மறுபடியும் போகணுமா? பரவாயில்ல, அவ்வளோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ஈஸியாக போயிட வேண்டியதுதான். ஆனால் இங்கே மறுபடியும் விழுந்துட போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைட்லாம் போட வேண்டியதாக இருக்கும். ரீஸ்டார்ட் ஆயிரும். ஓகே இந்தானே ஃபுல் கேமும் ரீஸ்டார்ட் ஆயிருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, லாஸ்ட்டு செக் பாயிண்ட்லேருந்து ஆகும். ஓகே இப்போ இந்தானே தான் போகணுமா? ஜம்ப் அடி. குதிச்சாரா கைப்பிள்ளை. குதிச்சாச்சு. இன்னொரு ஜம்பா. குதிச்சாரா கைப்பிள்ளை. தாவியாச்சு. ஓகே யார் அவன் படுத்து கிடக்குறான்? தம்பியா? நெவன்லாம் அப்பாட்டுக்கு அப்புறம் தான். எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு இவனை காப்பாற்றுங்க. அவன் என்ன பண்ணான்? அப்பாட் அவன் ஒரு சங்சரி லீடர். அவனை பற்றி நானும் கேள்விப்பட்டுக்கிறேன். ஓகே உன்னோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி ஆகிறேன். இதுதான் என்னோட டியூட்டி. இதுக்கப்புறம் ஏன் இந்த உலகம் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு நல்லாவே தெரியும். அப்போவா போய் அப்பாட்ட பார்க்கலாம். ஓகே இப்போ வந்துட்டு ஏதோ ரெட் கீ கொடுத்துக்கிறாங்க. ஓகே எடுத்துக்கலாம். போகலாம். ரைட் 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 ரைட். இந்த டோருக்கு தானா? ஓகே நம்ம க்யூப் மாரி இருக்குது லாக். ஓகே போகலாம். இப்படியெல்லாம் போக முடியாது, டேரெக்டாக குதிச்சிருவோம். யார்? நாங்கள்ல. குதி. நாங்கள் வந்தாலே வெடிகுண்டு. அதுக்கப்புறம் நம்ம வருமே. சரி ஓடு. பாட்டெல்லாம் பாடுவோம். போகலாம். ரைட் 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 ரைட். அர்ஜீவான ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஓப்பன் பண்ணுவோம். பண்ணு ஓப்பன் கரோ. திறக்க மாட்டேங்குது. திறந்துருச்சு. ஓகே திறக்கலாம். ரைட். வைப் இதில் மிதப்போம். அதனால என்னமோ வருமே வைப்பில் மிதப்போம். ஓகே இந்த சேர்லாம் எதுக்கு இருக்குது? உடச்சி விட்டு போ. சேர்லாம் யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க. அப்போ எதுக்கு உடச்சி விட்டு போட? அடி ஓட. நான் ப்ரோ சேர்லாம் உடச்சி விட்றீங்க, நீங்கள் கெட்டவங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சும்மா தான் இருக்குது டைம் பாஸ். ஓகே நைஸ். இப்போ எங்கே போகலாம்? பிப்ஸா? ஓகே சங்சரிக்கு போகிறோமா? சங்சரி. ஓகே சங்சரி அப்ஸு என்னமோ சொல்கிறாங்க. மறுபடியும் பழனி படி கேட்டாடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓடு. வந்தாச்சு. இது என்னடா இடம்? என்ன ஆகுது? என்னமோ லிஃப்ட்டு மாரி இருக்குது. என்ன தெரியாது? ஹோல் மாரி ஓப்பன் ஆகுது. இது வந்துட்டு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஆமாம் மேலே தான் போவோம். ஏன்னா நான் செகண்ட் சாப்டர் விளாண்டுக்கிறேன். கொஞ்சம் கொல்டு. ஓகே நான் இது டே வந்துட்டிங்களாடா? ஹெல்ப் ரைடா? ஓகே ஹெல்ப் ரைடு தான், நான் பார்த்துக்கலாம். அந்த பிளட் ஃப்ரைடு அவன் பேர் கூட என்னமோ வருமே, சில்வர்னு என்னமோ வரும். அவன் மட்டும் வந்தானா காலி தான். அவன் கொஞ்சம் டஃப்பாகவே சண்டை போடுவான். இப்போ இன்னும் வராங்களா? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இத்தனை பேராடா வருவீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போங்கடா. ஹெல்ப் ரைடா? போட்டு தாக்கு. எல்லாம் போட்டு தாக்கு. எல்லாம் போட்டு தாக்கு. அடிப்போடு. அதெல்லாம் கத்தமே மறுகையா தான். இங்கே ஒருத்தங்க ஹெல்ப் ரைடு போடு. எத்தனை பேர்ரா வருவீங்க? போடு அடிப்போடு. குத்து. அதுதான் காலி. இவனை சுடு. போடு. அட்டாக். அதுதான் காலி. நேரு வச்சு முடிச்சாச்சுரா எல்லாத்தையும். இன்னும் இருக்கிறாங்களா? அவன் சுடுறது. ஓகே இங்கே ஒருத்தக்கிறானா? டெமோனோ கோரஸா? வணக்கண்டா டெமோனோ கோரஸு. சாயாவோட தம்பி தானே? ஓகே போடு. அடிப்போடு. போடு. குத்து. அவ்வளோதான். இன்னொருத்தக்கிறானா? அவன் நம்ம சாயாக்காரன். 2 சாயாக்காரங்க இருக்கிறாங்கடா.
டேய் ஓ இவன் டெமோனோ கோரஸு அண்ணனும் தம்பி சேர்ந்தே வந்துக்கிறாங்கடா. டெமோனோ கோரஸும் சாயாக்காரனும் வந்துக்கிறான். ஓகே அவன் பேர் சாயா இல்லை, அவன் பேர் என்னமோ சாயருன்னு சொல்லிட்டு வரான். தான் சாப்பிட்டா சாயா சாயான்னு கூப்பிட்டுட்டு வரான். ஃபாலன் சாயார் அவனை தான் சாயா சாயான்னு கூப்பிட்டுக்கிறான். ஓகே போடுறா. இந்த சாயாவும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். ஓகே போடு அடி போடுறா குத்துறா போடு. அவ்வளோதான் எரிஞ்சு சாம்பலா போடா. டே அவ்வளோதான். டே என்னடா இன்னும் வரீங்க? டேய் யாரா நீங்கள்? ஏண்டா அப்படி என்னை போட்டு உசுர எடுக்கிறீங்க? போடுறா அடி போடுறா. டே என்னடா வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? டே அவ்வளோதான் காலி பண்ணிட்டாங்க. டே அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் காலியாக போகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த் ஆகுது காலி பண்ணிட்டாங்க. ஐயோ போடு சுடு ட்ரு தட டமாட்டு மில்லி போடு அடி போடு பறந்து அடிப்போம்டா. டேய் போடுறா பாம்பெலாம் போடு அடி. இதை வச்சு லேடி கேரக்டர் வச்சு அடித்தா நல்லாவே ஷீல்டு குறையுது. ஷீல்டு நல்லாவே குறையுது. நம்ம சாயாக்காரனை அடிக்கலாம். சாயா டே உன்னை இன்றைக்கி சாயா ஆக்கி குடிக்காம விட மாட்டேன்டா. போடுறா அடி தெறிக்க விட்டா மண்ணல் பறந்து அடிப்ப மாட்டேன். அவ்வளோதான் காலி. ஓகே மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போகலாம். இந்த ஹோல் மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம் சொன்ன மாதிரியே மறைஞ்சிருச்சு. ஓகே போகலாம். ரைட் இங்கடா காணோம் இங்கே இருக்குது. ஓகே போகலாம். இப்போ நேருவா மாறியாச்சு. ஓடு ராஜா நீ ஓடு ராஜா. இந்தரா சேலஞ்சுன்னு வந்துருச்சு. ஐயோ என்ன சேலஞ்சு? டே இப்போ தான்டா அத்தனை பேர் தோக்கடிச்சிட்டு வந்து ஏன்டா இப்படி போட்டு பண்ணுறீங்க? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஏன்டா இப்படி போட்டு உசுறு அடிக்கிறீங்க? வந்துட்டே இருக்கிறாங்க. அடிடா போடுற போட்டு தாக்கு மேலே பறந்துக்கிட்டே சுடுவோண்டா. ஐயோ யாரா அவன் இப்படி போடுறது? எனிக்மான்னு நினைக்கிறேன். எனிக்மாவோட அண்ணன் அவட என்னமோ பேர் வருமே டொனோமோ ட்ரம்மா என்னமோ வருண்டா அவன் பேர். சில்வர் நைட். ஐயோ இவன் தான் இப்போ நான் பார்த்ததுலேயே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவன் வந்தானாலே கொஞ்சம் பிரச்சனை தான். இவன் வந்தானாலே கொஞ்சம் பிரச்சனை. இப்போ ஃபஸ்ட்டு எனிக்மா அடிக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம சுட்டுட்டு இருக்கும்போது மேலே தூக்கி போடுறாங்க என்னமோ ஸ்பியர் மாரி. ஓகே அது ஹெல்ப் ரைடு ஒன்று வந்துக்கிறான். பிளட் ரைடா? ஓகே போடு அடி போடு. சில்வர் நைட் வேறு தாக்கிட்டே இருக்கிறான். இங்கே ஒரு எனிக்மாக்குறான். இவனையும் அடி போடுற போடு பாம்பு போடு. அவ்வளோதான். இன்னும் இருக்கிறீங்களாடா? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த சில்வர் நைட்டு மட்டும் சாவே மாட்டேங்கிறான்டா. போடு அடி போடு. நேரு வாயாச்சு. நேருவோட பவர் காட்டுறேன்டா பாருங்கடா. போடுற பிளட் ப்ரைடா. அடிடா பிளட் ப்ரைடு தானே ஈஸி தான். என்னடா இந்த தாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துக்கிறான். ஓகே ஹெல்த் அவ்வளோ குறைய மாட்டேங்குது சீக்கிரம். அவ்வளோதான் இவங்க 2 பேர்த்தையும் அழைச்சிட்டா அவ்வளோதான். டே கொஞ்ச நேரம் பொறுத்து பாடாடி. அவ்வளோதான் 2 பேர்த்த அழைச்சிட்டா காலி. அதுக்குள்ளே நம்மளை அடிச்சிடுவாங்க போலியே. அவ்வளோதான்டா. டே இவன் ஒருத்தவங்க நல்லா பிளட் ப்ரைடு. ஓகே அவ்வளோதான். என்னடா மறுபடியும் வரீங்க? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யாரா நீங்கள்லாம்? யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? ஓகே சீக்கிரம் போடு அட்டாக் போடு. அவ்வளோதான் கிட்ட வந்தாச்சு, நெருங்கியாச்சு. டெமோனோ கோர்ஸ். ஓகே அள்ளி சீக்கிரம் போடு. போடுறா. பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான். டேடி பிளட் ப்ரைடா ஹெல்ப் ரைடு தான். இங்கே ஒருத்த வேறு வந்துட்டானே என்ன பண்ணுறது? வெங்கடசாமியா? வணக்கம்டா வெங்கடசாமி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல். சாப்டர் 1 பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு வெங்கடசாமி யாருன்னு சொல்லிட்டு. உண்மையான பேர் ஹெல் வெங்கடு. அதை தான் நம்ம வெங்கடசாமின்னு சொல்லிட்டுக்கிறோம். வெங்கடசாமி வணக்கம்டா வெங்கடசாமி. போடு அடி போடு. வெங்கடசாமி ஏற்கனவே அடி வாங்கிட்டு போனால் இப்போ மறுபடியும் வந்துட்டான். பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்துக்கிறோம். என்ன பண்ணுறது? தோற்று போயிட்டானே. என்னடா வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ வர்ற டன்ட்டே யூஸ் பண்ணிட்டுக்கிறேன்டா பாருங்கடா. ஐயோ பின்னாடி வந்துட்டாங்கடா. போடுற மான்ஸ்டர் ஃபார்ம் எடுத்துட்டுடா பாருங்கடா. எல்லாத்தையும் தொம்சமாகறேன்டா. போடுறா. ஐயோ கழிச்சு விட்டானே. கடைசி ஒரு கேரக்டர் தான் இருக்குது. இந்த ஃபைட்டு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. போடு மேலேருந்து ஏர் வக்கடா. ஏர் ஃபைட்ரா. போடுறா. பின்னாடி இருந்து அவனை தூக்கி போடுறான். அவனை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இவனை அவ்வளோதான் குறைச்சாச்சு பாம்போட. ஓகே டமால் டுமில்னு வெடிச்சு போச்சு. போடுற எனிக்மாவா? ஓகேடா எனிக்மா மாமா. அடிடா இன்னொருத்தன் தூக்கி போடுறான்டா. எவன்டா அவன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா என்ன நிம்மதியாக விட மாட்டிங்களாடா? இன்னொருத்த வேறு வந்துட்டானே. போடு அடி போடு. கமான். அவ்வளோதான்டா. ஒரு இல்லை இந்த ஃபைட்டை முடிச்சாச்சு. இந்த ஃபைட்டை முடிக்கிறதுக்குள்ளே எப்பா ஃபைட்டு முடிஞ்சிச்சுன்னா கேரக்டர்லாம் மறுபடியும் வந்துடும். ஓகே
அடுத்து என்னது இது? என்னமோ ஒரு இடத்துக்குள்ளே விட்டாங்க. என்ன தெரியாது இந்த சேலஞ்சிங் கேட்குறீங்க, மறுபடியும் ஃபைட்டாடா, ஏன்டா அப்படி என்ன போட்டு உசுறு எடுக்கிறீங்க? என்ன பண்ணுறது, இந்த ஃபைட்டுக்கு முன்னாடியே எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணால் தான் இது கொஞ்சம் பெரிய ஃபைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கல, எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இது பாஸ் ஃபைட்டு. ஓகே, நான் சாப்டர் 2 முடிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி, அதனால எனக்கு தெரியும். சாப்டர் 3லாம் போனால் எனக்கு தெரியாது. ஓகே, அது என்னென்னமோ கொடுக்குறாங்க. கார்டெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எல்லா கார்டை எடுத்து டன்ட்டேக்கே போட்டுக்கலாம். ஏன்னா டன்ட்டு எல்லோரும் முடிஞ்சு போனால் டன்ட்டே யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். ஓகே, ஏதாச்சும் இது ஒன்று அன்லாக் ஆகிக்குது, இதையும் அப்கிரேட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இல்லையா? வெப்பன் போ, டெவலப் கொடு, குவிக் ஆடு, அப்கிரேடு, அவ்வளோதான். இப்போ என்ன 19th லெவலில்? ஓகே, 19th லெவல் போயாச்சு. மேக்ஸ் லெவல் வந்தாச்சா? ஓகே, வெளியில் வா, வெளியில் வா. என்ன பண்ணுறது, இதையும் குவிக் கொடுப்போம். டன்டேவையும் 19th லெவல் போயாச்சு. இப்போ இது மட்டும் அப்கிரேட் பண்ணால் போதாது, நம்ம இன்னும் கேரக்டர்லாம் அப்கிரேட் பண்ணோம். ஏன்னா இது பாஸ் ஃபைட்டு. போன தாட்டி சாப்டர் 2 முடித்தப்பெல்லாம் ஒரு 6 டேக் எடுத்து தான் முடித்தேன். அப்போல்லாம் ஒன்றுமே அப்கிரேட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் 6வது டேக்கில் அப்கிரேட் பண்ணி முடித்தேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, அப்கிரேட் என்னமோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் போகுது, அவ்வளோதானா? முடிஞ்சு போச்சு. ஓகே, போகலாம். ரைட் अर्जीवानो टन टन मुझे पहचानो टन टन अर्जीवानो में ओकांग. ஓகே, கமான் படி. ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த கார்டு எல்லாம் டன்டேக்கு தான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். பரவாயில்ல, இந்த கார்டு வேணாம். இதையும் எல்லாம் மேக்ஸ் லெவல் போடுவோம். 103 இருக்குது. ஓகே, எல்லாம் அப்கிரேட் பண்ணலாம். பண்ணு அப்கிரேட் அவ்வளோதான். அடுத்து என்ன தெரியாது, கியூடின்னு போட்டுக்குது, அதையும் அப்கிரேட் பண்ணு. அப்கிரேட் மீதி 49 தான் இருக்குது. ஐயோ, அப்கிரேடு 29 தான் இருக்குது. போதும், இதுக்கு மேலே பண்ணால் நம்மக்கிட்ட ஒன்றும் இருக்காது. ஓகே, என்னை யாராச்சும் காப்பாத்துங்களேன். ஐயோ, மீண்டுமா? மறுபடியும் வந்துட்டா. வணக்கம்டா கிழவா. யார் இது? என்னையே கொல்ல பார்க்குறியா? உன்னால் முடியாது. யார் நீ ஃபஸ்ட்டு? என் பேர் டன்டே. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இங்கேருந்து தப்பிச்சு போயிடு. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். தமாசு. இப்போ பாரு, என்னோட உண்மையான பவரை காமிக்கிறேன். வாயிலே வடை சுடாமல் செயலில் காட்டு. சரி, இதான் நான் சொன்ன ஃபைட்டு, பாஸ் ஃபைட்டு. ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை தாட்டி விளாண்டுக்கிறேன். இப்போ நம்ம நேரு வச்சு தான் அடிக்கிறோம். அடிப்போடு. எடா, மின்னல்லாம் விட்றா. மின்னல் பவர் தான் இது. ட்ராகுலா மாரிக்குன்னு நினைக்கிறேன், ட்ராகுலோட அக்கான்னு நினைக்கிறேன். ட்ராகுலாமல் மின்னல் முறையிலையும் சேர்ந்தா எப்படி அந்த மாரி இருக்குது. ஓகே, போடுறேன். 4 ஹெல்த்தா? ஐயோ, இதுக்கு முன்னாடியே நிறைய ஹெல்த் வச்சுக்கிட்டு ஒரு பாஸோட ஃபைட் போட்டுக்கிறோம். பேந்தம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்பியோ சாப்டர் 1 பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பெருசாக ஒரு தேல் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது கூட சண்டை போட்டுப்போ அதேமாரி தான் இருக்குது. அதுக்கு கூட ஹெல்த் ஏதோ 3, 4, 5 தெரில. இதுக்கு 4 ஹெல்த். ஓகே, ஷீல்டு வேறு போடுது இது. ஐயோ, அதுக்கு ஷீல்டு இருந்துச்சா என்ன, மறந்து போச்சு. ஓகே, போட்டு தாக்கு. போடுற தான் நம்மளுக்கு கிடச்ச நேரம். அப்படியே நின்றுட்டுக்கிறா. போடு. அதுக்குள்ளே காலி பண்ணிடு. போடு ஸ்பெஷல் அட்டாக்கு. அடிங்க டேய். ஐயோ, அடிச்சு பறக்க விட்றா. ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணி அடி போடு. ஐயோ, என்னமோ உள்ள கீழே இழுக்கிறாங்க போர்ட்டல் மாரி. எங்கடா காலி ஆகிட்டா? மறுபடியும் வந்துட்டால, மாயாஜால வித்தை போல். ஐயோ, மின்னெல்லாம் அமுச்சு விட்றாலே. ஐயோ, காலியாகும் போல். காலியாகிடுவான். அவ்வளோதான்டா. இன்னும் கொஞ்சம் காவாசி ஹெல்த்து தான் இருக்குது. அடி போடுற ஆல்ரெடி. ஐயோ, மின்னல் வருது. அவ்வளோதான், சோலியும் முடிஞ்சிச்சு. ஹெட்ராப்பையா எடுக்க போகிறது லேடி தான். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஹெல்த் இருக்குது. இப்போ நம்ம டன்ட்டை எடுத்து வந்துச்சு. போடு சூப்பர் அட்டாக் போடு. இதுதான் நம்ம கிடச்ச வாய்ப்பு. போடுற அடிப்போடு. அவ்வளோதான்டா. என்னையே தூக்கடிச்சிட்டல, ஆனால் நான் செத்துட்டேன்னு மட்டும் நினச்சிடாத. பெரியவரே கண்ணை முழிச்சு பாருங்க.
ஐயையோ காப்பாற்ற முடியலையே. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பாஸ் ஃபைட் அழிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா கிளாஸ்லாம் உடையுது. ரிசல்ட் ஏ. ஓகே, எஸ் வந்துருக்கலாம். சாப்டர் 2ஓட ரிசல்ட் ஏ ஃபுல்லாக. ஓகே, கார்டு எனிக்மா கார்டு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, என்னை மன்னிச்சிரு, என்னால் காப்பாற்ற முடியல. அப்பாட்டு ஏன் எப்படி நடக்கணும் லில்லி? நாம் இப்போ என்ன பண்ணுறது? சரி, எல்லாம் ஃபர்ஸ்ட் இவருக்கு ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் சைலண்டா. அப்போ நீ தான் லில்லி, நீ ஏதாச்சும் ஹெல்ப் கேளு, நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அவங்க வந்து ஸ்னோஃபீல்ட மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஸ்னோஃபீல்டா? அங்கே தான் இந்த அப்பாட்டோட கில்டு இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்னாச்சுன்னு தெரில. உனக்கு ஸ்னோஃபீல்டை பற்றி ஏதாவது தெரியுமா? உங்களை மாரி டீமன் ஹண்டர்ஸ்லாம் அங்கேருந்து தான் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. அது உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, உன்னோட அண்ணன் வெர்கில் அங்கே தான் இருக்கிறான். போயிட்டு வரண்டோடன்ட்டு. போதும் தகவல் சொன்னதெல்லாம் போதும். யாராச்சும் அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு அமுச்சு விடுங்க. அது வந்து லேடிக்கு தெரியும், அத்தான் ஏற்கனவே லேடி இருக்கிறாள். ஓகே, இப்போ வந்து என்னமோ கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்கிறாங்க. ஓகே ரைட். ஓகே, இப்போ சாப்டர் 3க்கு போகலான்னு நினைக்கிறேன். சாப்டர் 3க்கு போகலாம். எந்தான்றா போகணும்? எங்கடா போகணும் தெரியலையே. மறுபடியும் பேசணுமா? டன்டே, ஃப்ரீ டைம் கிடச்சா அப்பப்போ வா. கண்டிப்பாக. ஏதாச்சும் ஹெல்ப் வேணாலும் கூப்பிடு, நாங்கள் வரோம். நானே எல்லா டைம்லையும் அழிச்சிடுவேன். அப்படியும் மீறி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா கேட்குறேன், கன்ஃபார்ம். அடுத்த தாட்டி நீ வரும்போது உனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஜூஸ் உருவாக்கி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னமோ பிளட்டி பேலஸ்ன்னு சொல்லிட்டு அன்லாக் ஆகிக்குது. ஓகே, ஹண்டர் ரேங்கிங் அன்லாக். என்னடா என்னென்னமோ அது ட்ராஃபி அன்லாக். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஈவெண்ட்ஸ் கொடு. என்ன தெரியாது? பிளட்டி பேலஸா? வேணாம்டா. சைடு இது மட்டும் வேணாம், சைடு சேலஞ்சு வேணாம். மெயின் ஸ்டோரியில் தான் நான் எப்பயும் போவேன். வேணாம். வேணாண்டா, போங்கடா நீங்களும் உங்கள் சேலஞ்சும். நான் போகிறேன்டா, போடா. டன்டே இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். வாங்கடா போலாம் டேய். சரி, லெட்ஸ் கோ. ஓகே டியூட்ஸ், சாப்டர் 3 ஓப்பனிங். அவ்வளோதான், சாப்டர் 2 முடிஞ்சிருச்சு. சாப்டர் 3 பேர் ஜீபயர் பிளைன்னு சொல்கிறாங்க. ஓகே, சாப்டர் 3 நான் விளாண்டதில்லை. அடுத்த வீடியோவில் விளாட்லாம். வேறு வீடியோ போடணுமானும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நான் விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்.ஆஃப் அனிமிஸ் தமிழ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.